இதில் TNTR காலை நேர பிரதான செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசல தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. நேற்று அவரது உறவினர்களும் சட்டத்தரணிகளும் அவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதன்போது தான் உண்ணாவிரத போராட்டத்தை தொடரப்போவதாக அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரை பதவியில் இருந்து நீக்குமாறும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றுமாறும் சுரேசல இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றார். இதேவேளை சுரேசல மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்ட களத்தில் இரவு முழுவதும் அரசியல் பிரதிநிதிகளும் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எத்தகைய தடைகள் ஏற்பட்டாலும் போராட்டம் தொடரும் என பிபிதுரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய சம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். யுத்த வீரர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என இந்த நிலைமை விவரித்த சர்வஜன சக்தி அமைப்பின் பிரதி தவிசாளர் அனுர ஹம்ப சுரேசல விடுதலை செய்யப்படும் வரை இந்த சத்தியாகிரகம் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். இருப்பினும் இந்த விவகாரம் நீதிமன்ற நிலுவையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு தகுந்த தீர்வை வழங்கும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ப்ரீசாவும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சாணி அபேசேகரவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். அரசு அதிபர் அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நீண்ட கால பகுதியில் இருக்காது என்பதனை இவ்விருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இவ்விருவரும் பதிலளிக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலே நாட்டுக்காக போராடி நாட்டின் ஒற்றை ஆட்சியை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். இந்த அரசாங்கம் இராணுவத்தினர் ஒற்றை ஆட்சிக்கு எதிராகவே செயற்படுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் இடம்பெற வேண்டும், உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஆனால் விசாரணைகள் சித்திரவதையாக அமையக்கூடாது என குறிப்பிடுகின்றார். அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சுரேசல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் பணியை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ப்ரீசி குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானி சாணி அபேசேகரவும் சிறந்த முறையில் நிறைவேற்றுகிறார்கள். அரச அதிபர் அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதிக காலம் ஆட்சியில் இருக்காது என்பதனை சாணி அபேசேகர ப்ரீஸ் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போதைய செயற்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் இவ்விருவரும் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் இருந்து மட்டக்களப்பிற்கு 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வியாபாரத்திற்காக கடத்தி வந்த 29 வயதுடைய பெண் ஒருவர் கருவேப்பங்கனி பகுதியில் வைத்து நேற்று திங்கட்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரிந்த பண்டார தெரிவித்தார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஜெயசிங்கவிற்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று திங்கட்கிழமை காலை 7:30 மணியளவில் குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றை ஜெயசிங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் முற்றுகையிட்டனர். இதன்போது கொழும்பு மட்டக்களி பிரதேசத்தில் இருந்து வியாபாரத்திற்காக மட்டக்களப்பிற்கும் ரயில் மூலம் ஐஸ் போதைப் பொருளை கடத்தி வரப்பட்டு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரான பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 29 வயதுடைய பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் உள்ளன என்று தெரிய வந்ததுடன் அவரது கணவர் மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் பணிபுரிந்து வரும் நிலையில் இப்பெண் அண்மை காலமாக இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.
இதற்கமைய தொடர்ந்து குறித்த பெண் வேறு எந்த போதைப் பொருள் வியாபாரிகளுடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளார் மற்றும் யார் யாருக்கு இதனை விற்பனை செய்துள்ளார் போன்ற மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்து நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானின் எச்சரிக்கையை மீறி லெபனானின் இராணுவ நடவடிக்கைகளை தொடரப்போவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உறுதியளித்துள்ளார். லெபனான் மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் கடுமையான பதிலடிக்கு காரணமாக அமையும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே இஸ்ரேல் சபதம் செய்துள்ளது. அமைச்சர் சாட்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் லெபனானின் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து செயல்படும் என குறிப்பிட்டிருந்தார். வடக்கு இஸ்ரேல் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடியாக தகியே மாவட்டம் என அறியப்படும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் அச்சுறுத்தல்களை இஸ்ரேல் திட்டவட்டமாக நிராகரிப்பதாகவும் லெபனானையும் ஈரானையும் இணைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் நேற்று நடந்தது போல பெரும் பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்று அவர் மிரட்டல் விடுத்திருந்தார். முன்னதாக இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது சமீபத்திய தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் திங்கட்கிழமை அறிவித்தது. ஆனால் தெற்கு லெபனான் உட்பட ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத செயல்கள் தொடர்வதால் முன்பை விட மிகவும் கடுமையாக மற்றும் உக்கிரமான நடவடிக்கைகள் தொடரும் என்று ஈரான் வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. H-1B விசா விண்ணப்பங்களுக்கான டொனால்ட் ட்ரம்பின் ஆண்டுக்கு $100 மில்லியன் கட்டணத்தை அது பெட்ரோல் நிர்வாக சட்டத்தையும் அரசியலமைப்பையும் மீறும் சட்டவிரோதமான வரி என்று தீர்ப்பளித்த அமெரிக்க நீதிபதி ஒருவர் ரத்து செய்துள்ளார். H-1B விசாக்களை பெறுவதற்கான செலவை வெகுவாக உயர்த்தும் வகையில் செப்டம்பர் மாதத்தில் ட்ரம்ப் அறிவித்த கட்டணத்தை எதிர்த்து 20 ஜனநாயக கட்சி அரசு தலைமை சட்ட அதிகாரிகள் தொடர்ந்த வழக்கில் பாஸ்டனைச் சேர்ந்த அமெரிக்க மாவட்ட நீதிபதி லியோ ரோசின் 42 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு இவ்வாறு வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டணங்களை விட 20 முதல் 50 மடங்கு வரை அதிகரித்திருந்த அந்த மிக அதிக அளவிலான கட்டண உயர்வை இந்த தீர்ப்பு ரத்து செய்தது. ட்ரம்ப் நிர்வாகம் இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த கட்டணம் ஒரு ஒழுங்குமுறையை தடையையும் விடவும் ஒரு வரியாகவே அமைந்திருந்தது என்று அந்த தீர்ப்பில் சொரோசோவின் பதிவு செய்துள்ளார். வரிகளை விதிப்பதற்கான பிரத்யேக அதிகாரம் அரசு அதிபருக்கு அல்லாமல் நாடாளுமன்றத்திற்கே அரசியல் அமைப்பின்படி வழங்கப்பட்டுள்ளது. அதை விதிப்பதற்கான அதிகார பரவலிடமும் இல்லை. ட்ரம்பின் உக்கிரமான சுங்கவரி திட்டத்தை சிதைத்த 2026 ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற லென்ரிங் லீரோவ் விசா ட்ரம்ப் வழக்கை சொரோசின் தனது தீர்ப்புக்காக மேற்கொண்டு காட்டியுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரியை அமுல்படுத்த குடியேற்றம் மற்றும் குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்த முயன்றது. ஆனால் அச்சட்டத்தின் வரி விதிப்பிற்கான அதிகாரம் இடம்பெறவில்லை. இருப்பினும் அமெரிக்க பொருளாதாரத்தின் மற்ற எந்த துறையும் விட இத்திட்டத்தை அதிகம் சார்ந்திருக்கும் சிலிகான் வேலிக்கு இந்த தீர்ப்பு குறிப்பிடத்தக்க நிம்மதியை அளித்துள்ளது. 2025 ஆண்டின் முதல் பாதியில் அமேசான் நிறுவனத்தின் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட H-1B விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டன. மைக்ரோசாப்ட் மற்றும் மெட்டா ஆகிய நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் 5000க்கு அதிகமான விசாக்களை பெற்றன. 1990 உருவாக்கப்பட்ட இத்திட்டம் அமெரிக்க நிறுவனங்கள் சிறப்புற திறன்பட தேவைப்படும் பணிகளில் திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை 6 ஆண்டுகள் வரை பணியமர்த்த அமைந்திருந்தது. இதற்கான ஆண்டுதோறும் 65,000 விசாக்கள் உயர்கல்வி தகுதி பெற்றவர்களுக்காக கூடுதலாக 20,000 விசாக்களும் வழங்கப்படுகின்றன. தோராயமாக 3/2 பங்கு H-1B பணியாளர்கள் இடம் கணனி சார்ந்தவையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள் கேட்டீர்கள்.